இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் புறம்போக்கு என்கிற பொது உடைமை. கம்யூனிஸ்ட் தீவிர இயக்கத்தின் முக்கிய பொறுப்புல இருக்கும் ஆர்யா காஷ்மீர் பகுதியில மனித வெடிகுண்டா செயல்பட முயற்சித்தார் என்பதற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில அடைக்கப்படுறாரு. இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் பொறுப்புல போலீஸ் அதிகாரியான ஷாம் நியமிக்கப்படுறாரு. காலகாலமாக தூக்கில் போடுவதற்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்ற விதி இருப்பதால அந்த நபரை தேடி அலைகிறார் ஷாம். எப்போதாவது ஒரு முறைதான் தூக்கு தண்டனை அறிவிக்கப்படும் என்பதால் அந்த நபரை தேடி பிடிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. கடைசியில் விஜய் சேதுபதியின் அப்பா தான் தூங்கு போடும் பணியை செய்து வருகிறார் என்பதும் அவர் தற்போது இறந்து விட்டபடியால் அவரது மகன் விஜய் சேதுபதி அந்த பணியை செய்து வருவதாகவும் ஷாமுக்கு தெரிய வருகிறது. ஆனால் விஜய் சேதுபதியோ தன்னுடைய அப்பா இறந்த பிறகு ஒரு கைதிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற அதன் பிறகு தான் ஏதோ கொலை செய்து விட்டது போல் எண்ணி அந்த தொழிலை விட்டுவிட முடிகிறார். இதற்கிடையில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த கார்த்திகா தனது குழுவினருடன் ஆர்யாவை எப்படியாவது சிறையில் இருந்து காப்பாற்றிவிட துடிக்கிறார். ஆர்யாவை தூக்கில் போடுவதற்கு ஆள் இல்லாத விஷயம் கார்த்திகா குழுவுக்கு தெரிய வருகிறது. அதே நேரத்தில் விஜய் சேதுபதியால் மட்டும்தான் ஆர்யாவை தூக்கில் போட முடியும் என்ற விஷயமும் அக்குழுவில் காதுக்கு வருகிறது. எனவே விஜய் சேதுபதியை கொலை செய்துவிட்டால் ஆர்யாவின் தூக்கு தண்டனை தள்ளி போட முடியும். அதற்குள் ஆர்யாவை எப்படியாவது சிறையில் இருந்து தப்பிக்க வைத்து விடலாம் என்று எண்ணி விஜய் சேதுபதியை தேடி செல்கிறார்கள் கார்த்திகா குழுவினர். ஆனால் விஜய் சேதுபதியோ இந்த வாழ்க்கை பிடிக்காமல் தற்கொலை செய்ய முடிவெடுக்கிறார். அப்போது கடவுளிடம் இவர் புலம்புவதை வைத்து இவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதில் விருப்பம் கிடையாது என்பதை அறிந்து கொள்கிறார்கள். உடனே விஜய் சேதுபதியிடம் சென்று ஆர்யா இந்த நாட்டுக்காக செய்த நன்மைகளை பற்றி விளக்கி கூறி அவரை தங்கள் இயக்கத்தில் சேர்த்து ஆர்யாவை வெளிக்கொண்டு வர திட்டமிடுகிறார்கள். இறுதியில் விஜய் சேதுபதி இவர்களுடன் இணைந்து ஆர்யாவை எப்படி சிறையில் இருந்து வெளிக்கொண்டு வந்தார் என்பதை மீதி கதை. இதுவரையிலான படங்களில் காதல் நகைச்சுவை கலாட்டா செய்யும் இளைஞனாக வந்த ஆர்யா இந்த படத்தில் ஒரு பொறுப்புமிக்க மாபெரும் இயக்கத்தின் தலைவன் கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருக்கிறார். ஒரு பொறுப்புமிக்க தலைவனாக நம் மனதில் அழுத்தமா பதிந்திருக்கிறார். படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை இவரது நடிப்பு அபாரம். அதே போல போலீஸ் அதிகாரியாக வரும் ஷாம் அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். ஒரு இடத்தில் கூட இவர் நடித்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். படம் முடிந்த பிறகும் இவரை நடிகராக நாம் பார்க்க முடியாது. ஒரு போலீஸ் அதிகாரியாகத்தான் நினைக்க தோன்றுகிறது. அவ்வளவு அழுத்தமான நடிப்பு இவருடையது. ஒரு இயக்கத்தில் இருக்கும் துடிப்புமிக்க பெண்ணாக வரும் கார்த்திகா நாயரின் நடிப்பும் அபாரம். கோ படத்திற்கு பிறகு இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுக்கும் என நம்பலாம். ஒரு கைதியை தூக்கு போடுபவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தூக்கு போடும் இளைஞனாக வரும் விஜய் சேதுபதி அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தூக்கு போடுபவர்களுக்கும் மனிதர்கள் தான். ஒரு உயிரை கொள்ளும் போது அவர்களது மனநிலை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை தனது அபார நடிப்பின் மூலம் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார் விஜய் சேதுபதி. இயக்குனர் எஸ்.பி. ஜன்னார்தனன் ஒரு அனுபவ இயக்குனர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். இந்த படத்துல ஒவ்வொரு கதாபாத்திரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதற்கான நடிகர்களை சிறப்பாக தேர்வு செய்திருக்கிறார். தனது கடமைகளை செய்ய நினைக்கும் போலீஸ் தூக்கு தண்டனை கிடைத்தது ஜெயிலில் இருந்தாலும் அங்கிருந்து தப்பித்து தன்னுடைய இயக்கத்தின் மூலம் இந்த நாட்டுக்கு எதையாவது செய்ய துடிக்கும் இளைஞர். இதையெல்லாம் விட ஒரு கைதியை தூக்கிலிடும் மனிதனின் மனநிலை எப்படி இருக்கும் என்பனவற்றை அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதே போல ஒரு கைதிக்கு தூக்கு தண்டனை அறிவித்து விட்டால் அதை தொடர்ந்து சிறையில் எவ்விதமான நடைமுறைகளும் இருக்கும். தூக்கு போடுவதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன என்பதையும் இந்த படத்தில் பதிவு செய்திருக்கிறார். விறுவிறுப்பான படத்தில் கம்யூனிஸ்டத்தை கூடவே அழைத்து சென்ற ஜனநாதனின் பெரிதும் பாராட்டலாம். வர்ஷன் இசையில பாடல்கள் பரவாயில்லை என்றாலும் பின்னணி இசையில அசைத்திருக்காரு. ஏகாம்பரம் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். பிரம்மாண்டமான சிறையில இவரது கேமரா அழகாக அங்கங்க புகுந்து படமாக்கி இருக்கிறது. மொத்தத்துல புறம்போக்கு பட்டா தரலாம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.